ஓட்டத்தில் சொல்லும் ஜெபம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சகோதரி நான்சி கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் முழு நேரமாகவும் ஆண்டு முழுவதும் பயணம் செய்து வந்தார்களாம். அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு மெதுவாக துரித உணவுகளின் பழக்கம் வந்துவிட்டதாம். ஸ்டார் பீஸுக்கு வரவேற்கிறோம். இன்று எங்களுடைய ஸ்பெஷல் காஃபி சுவையிலான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ட்ரை பண்ணுறீங்களா? ஆனா அவர்கள் 30 வயது வந்தபோது அந்த பல வருடங்களாக இருந்த ஜங்க் ஃபுட் வாழ்க்கையின் விளைவுகளை அவர்களுடைய உடல் உணர ஆரம்பிச்சது. அவர்கள் உடல் எனக்கு சத்தான சமநிலையான உணவு வேண்டும் என்று கேட்க ஆரம்பிச்சதாம். அப்போதுதான் வாழ்க்கையில் சில பெரிய மாற்றங்களை செய்ய வேண்டிய நிலை வந்ததாம். இதுல மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சில நேரங்களில் நாம் ஆன்மீக ஃபாஸ்ட் ஃபுட் பழக்கத்திலும் விழுந்து விடுகிறோம். இங்கே ஒரு வசனம், அங்கே ஒரு சின்ன ஜெபம், ஓட்டத்தில் தேவனை சந்திப்பது. பிரச்சனை என்னவென்றால், இப்படிப்பட்ட தியானங்கள் நம்மை ஆன்மீகமாக ஊட்டச்சத்து இல்லாதவர்களாகவே விட்டுவிடுகிறது. ஆனால் சங்கீதம் 81:16 நமக்கு ஒரு அழகான உண்மையை சொல்லுகிறது. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று. நீங்கள் உங்கள் வேகத்தை குறைத்து உங்கள் பசியுள்ள இருதயத்தை தேவன் திருப்திப்படுத்த அனுமதிக்க வேண்டுமா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஓட்டத்தில் உம்மை சந்திக்கும் ஆன்மீக துரித உணவு பழக்கத்திலிருந்து நீர் எங்களை விடுவித்து எங்கள் பசியான இருதயத்தை சின்ன வசனங்களாலும் சின்ன ஜெபங்களாலும் அல்ல, உமது வார்த்தையால் நாங்கள் முழுமையாக போஷிக்கப்பட கற்றுத்தாரும். மெதுவாக நிற்கவும், உம்மோடு நேரம் செலவிடவும், உம்மாலேயே திருப்தி அடையவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த மெசேஜ் 9 ஜூலை 2024 நான்சி டிமாஸ் வோல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.